சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அருண் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, சீதா வந்து கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க மாமா பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அருண் பார்த்தீங்கன்னா, சீதாவை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. இதனால சீதா, மீனா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அருணோட பிளானே என்ன அப்படின்னா, சீதாவை அந்த குடும்பத்திலேருந்து அப்படியே பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அருணோட ட்ரூ கலர் எப்போ தெரியுதோ, அப்போ தான் சீதா வந்து இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா யோகா கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு, அதில ஒரு பிரச்சனை வந்து இழுத்து மூடிட்டாங்க. இதில திரும்ப பார்வதி மூலியமா ஒரு பிரச்சனை வர மாரி காட்டுறாங்க. பார்வதிய அங்க யோகா கிளாஸ்க்கு வந்த ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு அங்கிள் மாரி இருக்காரு. அவரு பார்வதிய பார்த்துட்டுருக்காரு. இதனால ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தாமணி வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சிந்தாமணி வந்து மனசில என்ன நினச்சிட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, மீனாவ இந்த வீட்லேருந்து தொரத்தணும். அதுக்காக தான் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மனசில நினைக்கிறாங்க. இதனால திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயாக்கு திரும்ப இந்த கிளாஸ்னால பிரச்சனை வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த மீனா வந்து சிந்தாமணியோட டார்ச்சர்லேருந்து எப்படி விலக போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து ரோகிணி வந்து பணத்தை ஆல்ரெடி திருடிட்டாங்க. ஆனா மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாராணி தான் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஸை வந்து மாத்தி போட்டாங்க. ஸோ இதில வந்து ரோகிணி எப்போ மாட்டிக்க போறாங்க? மனோஜ்க்கு எப்போ ரோகிணியோட ட்ரூ கலர் தெரிய போகுது? அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.